வணக்கம். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் 2024 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம். மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளிக் கொடுக்கிறார் என்பதை பற்றியும் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் அரசியல் துறை கலைத்துறை படித்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாக ஆழமாக சற்று சுருக்கமாக பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம். கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள். கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கன்னியில் கேது பகவானும் மீனம் ராசியில் ராகு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். ஏனெனில் கோச்சாரம் ரீதியாக பார்க்கின்றபோது புதன் பகவானுக்கு 8ஆம் இடமென்பது பலமான இடமாகும். புதன் பகவான் மேலும் பாதகாதிபதி 8இல் மறைவதால் உங்களுக்கு பாதகதோஷங்கள் விலகும். பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அபாரமான அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும். புதன் 8இல் சஞ்சரிக்கும்போது வழக்குகளில் லாபங்கள் கிடைக்கும். எனவே ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும். பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவானை குறிக்கிறது. உங்களுக்கு குருபகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலமிருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக கூறப்படுவதுதான். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு. நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல்வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அனுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் கலை கல்வி புத்தி வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான். செவ்வாய் பகவானைப் போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களைப் பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான். இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும். ஞானம் அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார். ஜோதிட ரீதியாக பார்க்கின்றபோது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார். புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார். மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள் அவரின் அனுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும். அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவிலூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. என்பது மட்டுமில்லாமல் மெஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான்தான். இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே. புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார் என்பது ஐதீகமாகும். மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு. புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்யங்க தேவதை ஸ்ரீமன்னாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி கன்னிராசி. என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம். எனவே தான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது. புதன் பகவானுடைய வாகனம் குதிரை. புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சைப்பயிறு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு என்று கூறப்படுகிறது. புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. திருவெங்காடு ஸ்தலபுராணம். இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம். புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை ஆயில்யம் ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிகமிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது. புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம் ஆட்சி பெறுவது ஆனி மாதமாகும்.
தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக நல்லபல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. தனுசுராசியை சேர்ந்த மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகங்களின் அமைப்பு சிறப்பாக உள்ளது. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான பகிர் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் குருபகவான் தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ராசிக்கு வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி ஏற்பட்டு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று வக்ரநிலையில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான உபயஸ்தானத்திலிருந்து கொண்டு உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் சகாயமாக இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் உங்களுக்கு சுகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுக்கு தடை தாமதங்கள் இல்லாத சரளமான பணப்புழக்கங்கள் நல்ல வருமானத்தின் மூலமாக இருந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிதிரீதியாக எந்தவிதமான சிரமமும் இருக்காது. உங்களுக்கு பணப்புழக்கங்களும் பணவரவுகளும் நிறைந்த பொருளாதார நிலை உயர்ந்த காலகட்டமாக இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய முயற்சிகளில் பல்வேறு விதங்களான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பகவானின் வக்ரநிவர்த்தி அமைந்துள்ளது. இந்த காலகட்டத்தில் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய் பகவானும் உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் குருபகவானோடு செவ்வாய் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறார். இது உங்களுக்கு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் அனைத்தும் தீரும். கடன் தொந்தரவுகள் தொல்லைகள் தீர்ந்து மனம் நிம்மதி பெறும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் அடித்து நொறுக்கப்படும். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆயுள் ஜீவன ஆகியவற்றிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வெற்றி வீரிய சகாயஸ்தானத்தில் உங்களுக்கு அமோகமான நல்லபல அனுகூலமான பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக உங்களுக்கு குடும்ப வருமானங்கள் போதிய அளவிற்கு இருக்கும் என்பதை சனிபகவானின் சஞ்சார அமைப்பு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றது. தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று குருமங்களயோகத்தை ஏற்படுத்தி சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். தனுசுராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு கங்கை யமுனை சமுத்திர நர்மதா கோதாவரி போன்ற ஜீவநதிகளுக்கு சென்று நீராடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றது. தனுசுராசிக்காரர்களாகிய உத்தியோகத்திலிருப்பவர்களுக்கு உத்தியோகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் இந்த காலகட்டம் முழுவதும் சாதகமாக சுப பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய சகப்பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும்பல சலுகைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக பெறலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. வெளிநாடுகளில் பணிபுரிந்து வரும் தனுசுராசி ஆண் பெண் இருபாலர்களுக்கும் பதவி உயர்வுகளும் வருமான உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய யோகங்களை ஜீவனகாரகரான சனிபகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் வக்ரநிவர்த்தி காலகட்டத்தில் சனிபகவானும் செவ்வாய் பகவானும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் தக்க தருணத்தில் உங்களுக்கு தேவையான நேரங்களில் ஏதாவது ஒரு வகையில் உதவிகள் எப்போதும் கிடைத்துக்கொண்டே இருக்கும். உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு எளிய சிகிச்சைகளால் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். மேலும் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வர்த்தகதுறையும் சனிபகவானின் கட்டுப்பாட்டுக்குள்ளிருப்பதால் சனிபகவான் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு லாபங்கள் பிரமாண்டமாக அதிரடியாக நிறைந்து கிடைத்து அவற்றை உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்து பலன்களை அனுபவிக்க முடியும். மேலும் சனிபகவானின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் நிதி சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்.
எனவே கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றாலும் செவ்வாய் சனி குரு போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. ஏனெனில் வருமானங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுமென்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் ராசியில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். உடலில் ஏதோ ஒரு இடர்பாடை கொடுத்துக்கொண்டே இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் மருத்துவரின் ஆலோசனைகளை முறையாக பின்பற்றுவது சிறப்பு. என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. மேலும் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் இடையே விட்டுக்கொடுக்கும் தன்மையோடு இருக்க வேண்டும். ஏனெனில் மனகஷ்டங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உள்ளது. கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய ராகவேந்திரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். மேலும் இயலாதவர்களுக்கும் முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கும்.